அல்லாஹு தஆலா சுக்னா என்கிற விஷயத்தை மணமகன் மீது கடமையாக்கி இருக்கின்றான். நீ உன்னுடைய மனைவியை வாழ வைப்பதற்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா என் மீது கடமையாக்கி இருக்க, நீ மணமகளுடைய வீட்டிலே வாழுவதற்காக வேண்டி வந்திருக்கிறாய். அந்த வீட்டை மெருகூட்ட வேண்டும், இன்னும் அழகுபடுத்த வேண்டும், அதற்கான செலவுகளை அவர்கள் மீது திணிக்க வேண்டும் என்று மறைமுகமான பேச்சுவார்த்தையின் ஊடாக நீ வரதட்சணையை அதிகப்படுத்தி கேட்டு கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாய் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் எப்படி பரக்கத் இருக்க போகிறது என்பதை நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி எங்களுடைய சமூகத்தினுடைய திருமண வாழ்க்கை என்பது இஸ்லாத்துக்கு முரணான பல்வேறு கலாச்சாரங்களையும் பல்வேறு நவீன நிகழ்வுகளையும் பல்வேறு ஆடம்பரங்களையும் உள்ளடக்கியதான திருமண நிகழ்வுகளாக இருப்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்துக்கள் இழந்து போவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து ஒதுங்குவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு அருள் செய்வானாக.